உறவுகளுக்கு வணக்கம். தயவுசெய்து தளபதியோட பார்வைக்கும் கோச்சல் அவர்கள் பார்வைக்கு கொண்டு போகணும். இவங்களுக்கு பொறுப்பே கொடுக்காம பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்க புரிஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகம் சில நாட்களா பொய்யான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருந்தாங்க. நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகளாக விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாகவும் வந்து கொண்டே இருந்தது. ஆனா இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிர்வாகிகளே வெளியில தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பெண் நிர்வாகி வெளியில வந்து இது கட்சியே கிடையாது, எல்லாருமே பொய் சொல்றவங்க, எல்லாமே ஜால்ரா பண்றவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இடம், மற்றவங்களுக்கு இடமே கிடையாது, இடம் கிடையாது. இங்க உழைத்தவர்களுக்கு பொறுப்பு கிடையாது, உண்மையானவர்களுக்கு பொறுப்பு கிடையாது, பணத்தை வாங்கி கொண்டு தான் பொறுப்பே போடுறாங்கன்னு ஐயா புசியானந்த் மீது குற்றச்சாட்டை வச்சுட்டு போனாங்க. இப்போ அதேதான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல. எந்த பக்கம் திரும்பினாலும் மாவட்ட செயலாளருக்குள்ள சண்டை. எனக்குத்தான் மாவட்ட செயலாளர், உனக்குத்தான் மாவட்ட செயலாளர்னு ஊருக்குள்ள இறங்கி அடிச்சுக்கிற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை ஆகி போயிடுச்சு. எம்எல் தேவா அவர்கள் வந்துட்டு இலக்கோட்டை ஒன்றியம், பத்தலைக்கொண்டு ஒன்றியம், 2 ஒன்றிய நிர்வாகிகளுக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச லெட்டர் பேட் இருந்தது. இது பொதுச்செயலாளர் பார்வைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு தெரியும். ஆனா இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத மாற்று கட்சிக்காரங்க பணத்தை பெற்றுக்கொண்டு தேவாண்ணா அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்குது. வெளியில போயிட்டாங்க அப்படின்னு ஒருவரை சொன்னா அதே ஒருவர் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு பாலிமர் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரே தொகுதிக்குள்ள 2 பிரிவை பிரிஞ்சு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு கலவரம் வெடிக்குது. அவருக்கு பொறுப்பே போடல, அவரு உறுப்பினர் முகாம் நடத்திட்டு இருக்கிறாரு. தூத்துக்குடியில அஜிதாக்கா, ஏன்னா எங்களுக்கு அஜிதாக்கா தான் வேணும், ஏன்னா நாங்க மீனவர், அவங்க வந்து எங்களுக்கு நல்லா செய்வாங்க, அது அப்படி நாங்க நினைச்சோம். ஆனா அஜிதாக்கா வரையில, மேலிடத்துல இருந்து யாரும் வரையில, இவங்களுக்கு பொறுப்பே கொடுக்காம பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்க புரிஞ்சுட்டு. இது தலைமைக்கு தெரியுமா தெரியாதா? காசு வாங்கிட்டு பொறுப்பு போட்டுட்டு இருக்கிறாங்க. உழைச்சவர்களுக்கு பொறுப்பே இல்லையான்னு சொல்லி தொண்டர்கள் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை சரிந்து விட்டது. உறுப்பினர்கள் வெளியில போனாங்களா இன்னைக்கான இப்போ அது அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அது வேற்று கட்சியாக கூட இருக்கலாம். அரசியல் காலத்துல வந்தோடனே நாம் தமிழ் கட்சியை சீன்றது, அப்புறம் ஐயா திருமாவளவன் கட்சியை போய் சீண்டி விடுறது, இப்படி எல்லா கட்சிகளுமே கழகத்தை உண்டு பண்ணிட்டு வரக்கூடாது. ஒரு அரசியல் தலைவரை நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. இன்னும் சினிமா படத்துல வர ஹீரோவே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற புசி ஆனந்த் அவர்கள், அவர்கிட்ட சொல்லுங்க, மற்ற கட்சியிலிருந்து வர மாதிரி வீடியோ எல்லாம் ஸ்பிரிட் பண்ண வேண்டாம், நம்ம கட்சியோட நிலைமை என்னன்னு போய் பாருங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.